Hi friends, welcome back to Fragrance of My Life. Day 2 in Cornwall, part 3 இது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலையில் லிசார்ட் பாயிண்ட் போயிருந்தோம், அதுக்கப்புறம் கைனிக் கோவ் போயிருந்தோம். அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்ட்ஸ் எண்ட் வந்து போயிட்டுருக்கோம். பசங்கள்லாம் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. நேற்று ஈவினிங் வந்து நம்ம லேண்ட்ஸ் எண்ட் வந்து வந்தோம், பட் வந்து அது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப மிஸ்டியாக இருந்தது, ரொம்ப விண்டியாக இருந்தது. அதனால நம்ம வந்து நம்மளோட ஸ்டேக்கு வந்து பேக் ஆகிட்டோம். இப்போ வந்து நல்லா சன்னியான டே. ஸோ வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேண்ட்ஸ் எண்டுக்கு போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் இல்லை, பட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அரவுண்டு வந்து ஒரு 10+ பவுண்ட்ஸ் மாதிரி தான் வந்தது பார்க்கிங்க்கு. கார்ன்வாலில் எந்த பிளேஸ் எடுத்தாலும் வந்து எல்லாமே வந்து ஒரு டூரிசம் பிளேஸ் இல்லையா, ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கிங் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம காற்றடிக்குது. ஒரு மலையோட உச்சியில் வந்து நின்றுட்டுருக்கும்போது எப்படி காற்றடிக்குமோ அந்த மாதிரி காற்றடிக்குது. நம்ம காலையில் போயிருந்த லிசார்ட் பாயிண்ட் வந்து சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இங்கிலாண்டு, அதுதான் சதர்ன் மோஸ்ட்டில் வந்து எண்டு. அதே மாதிரி வெஸ்டர்ன் மோஸ்ட் எண்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ் எண்டு. இங்கிலாண்டோட எல்லை வந்து இதோட முடியுது. அந்த நிலப்பரப்பு உள்ளே வந்தோடனே கொஞ்சம் வந்து டிஸப்பாயிண்டடாக தான் வந்து இருந்தது. ஃபுல்லாக வந்து கமர்ஷியலைஸாக இருந்தது இந்த பிளேஸு. நம்ம இது வரைக்கும் போயிட்டு வந்த பிளேசஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக அப்படியே வந்து மெஸ்மரைசிங்காக ரொம்ப அப்படியே ஒரு ப்ரீத் டேக்கிங்காக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே வந்து கேஃபேஸு, ஐஸ்கிரீம் பார்லர்ஸு, சோனியர் ஷாப், அப்புறம் இன்டோர் கேமிங்கு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. கார்ன்வால் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு நல்ல ஷாப்பாக பார்த்து கார்னிஷ் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு இன்டோர் கோல்ஃப் கோர்ட்டும் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், மேன்மேடு. கார்ன்வால் ஏர் ஆம்புலன்ஸ். இங்கே வந்து லேண்ட்ஸ் எண்டோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படி வந்து ஒரு சின்ன பகுதியை வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய கமர்ஷியலைஸாக அண்ட் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. 2012 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக் டார்ச்சும் வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கடைங்களாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ தான் வந்து கண்ணுக்கு வந்து பீச் வந்து தெரியுது. சரி நம்ம வந்து உள்ளே போனால் கொஞ்சம் நல்லா வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது வியூ வந்து செம்மையாக இருக்குது. அந்த கிளிஃபில் இருந்து அப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. காற்றும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வீசுது. குலுகுலி ரெஸ்டாரண்ட் குலுகுலி ஆமாம். That's the famous signpost. Yeah.
are going there only. இங்கே ஃபுல்லாக கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேண்ட்ஸண்டோட அந்த ஃபோட்டோகிராஃபி பிளேஸ். இங்கே வந்து நம்ம வந்து பே பண்ணோன்னா நம்மளோட நேம் வந்து அந்த ஒரு சைன் போர்டில் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே தூரமாக தெரிகிறது வந்து அந்த லேண்ட்ஸண்டோட லைட் ஹவுஸு. அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூவே. அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான் தெரியுது, கரையே வந்து எதுவுமே தெரியல. நம்ம ஃபேமிலியும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நின்று உருப்படியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்படி காற்று வீசிச்சு. அப்படியே வந்து இந்த முடியெல்லாம் வந்து மூஞ்சில் பட்டு ஒரு மாதிரி இருந்தது. நான் ஃபோட்டோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள் ஒரு வீடு மாதிரி. அங்கே வரைக்கும் ஒரு வாக் மாதிரி வந்து போயிட்டு வரலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹவுஸ் ஆஃப் த லேண்டு, அப்புறம் அந்த மாதிரி வந்து இதுதான் லாஸ்ட்டு இடம் இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஹவுசஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி. லைட் ஹவுஸ் எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாரு. Come on, come on, baby, Igalu, come on. உள்ளே நுழையும் போது தான் வந்து ஃபுல்லாக கமர்ஷியலைஸாக இருந்தது. பட் வந்து நம்ம உள்ளே கொஞ்சம் வந்துட்டோம்னா இந்த வியூலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஃபென்சிங் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு கயிறு மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து போகக்கூடாது. பிகாஸ் வந்து அந்த கிளிஃப் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வந்து எரோஷன் ஆகிட்டு அப்படியே வந்து கீழே விழுது. ஸோ வந்து இட்ஸ் நாட் சேஃப் டு கோ தேர். அங்கே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் வந்து இந்த கோணத்தில் வந்து பார்த்துருக்காங்களா அப்படின்னு வந்து தெரியல. தூரத்தில் இருந்து அந்த பாறையை வந்து பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வந்து அந்த விநாயகர் சிலை மாதிரியே வந்து இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிளேஸோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த எட்ஜில் தான் நின்றுட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் பாருங்கள், அவ்வளோ காற்று அடிச்சுது. உள்ளே வர வர வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோட ஸ்பீடு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நாட் ஒன்லி ஹியர், ஆக்சுவலாக வந்து யூகேயில் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்னி டேவாக இருக்கும். பட் வந்து இந்த ஃபுல்லாக செம்மையாக விண்ட் அடிக்குமா, ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிர ஆரம்பிச்சிடும்.
அதுவும் இந்த ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைம்லலாம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்போ தான் வந்து ப்ளூம் ஆகும் இல்லையா? அந்த டைமில் வந்து இந்த போலன்ஸும் வந்து காற்றுல வந்து அப்படியே பரவுறதால நிறைய பேருக்கு இந்த போலன் அலர்ஜியும் வந்து காஸ் ஆகும். இந்த லேண்ட் சென்டோட எட்ஜில் வந்துட்டோம் நம்ம. ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த தண்ணியெலாம் வந்து கீழே அந்த பாறைகளை வந்து அடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பிரீத் டேக்கிங் வியூவாக இருந்தது. ஃபுல்லாக காற்றடிக்கிறதால நான் வீடியோவோட ஆடியோவை வந்து மியூட் பண்ணிட்டேன். இப்போ என்ன காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா? எப்படி பறக்குது அப்படியே ஜாக்கெட்டு. இங்கேருந்து அப்படியே வந்து நிறைய பீச்சஸ் வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு பீச்சில் வந்து சன்செட்டும் பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். அங்கே ஏதோ க்ரீன் ஃபார்ம் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவும் தெரியல. அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது வீடா என்னன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வந்து இந்த பக்கமும் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிஃப்பு அண்ட் அந்த கடல் இருக்குது. நல்ல வியூவாகவும் இருக்குது. ஓகே, நம்ம அந்த எட்ஜு வரைக்கும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த வியூவை அதுக்கப்புறமா நம்ம காருக்கு போகலாம். பேபி க்ளூவும் அவங்க அப்பாவும் வந்து காரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நானும் குலுகுலி மட்டும்தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலாக இப்போவே வந்து டைம் வந்து ஒரு 6 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து அந்த பீச்சுக்கு போயிட்டு சன்செட் வந்து சூப்பராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் அண்ட் கேட்கலாம். தேங்க்யூ. பாய்.